ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகள் படையெடுத்தனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் புத்தாண்டை கொண்டாடும் விதமாக படகு இல்லத்தில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். அங்கு ஏரியில் படகுகளில் சவாரி செய்தும் புகைப்படங்கள் எடுத்தும் மகிழ்ந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பிரையன் பூங்கா வெள்ளி நீர்வீழ்ச்சியை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். மேலும் நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்தும் ஏரியை சுற்றி சைக்கிள் குதிரை சவாரி செய்தும் மகிழ்ந்தனர். விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் கடற்கரையில் 1000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் புத்தாண்டை கொண்டாடினர். ஆபத்தை உணராமல் கடலில் குளித்த சுற்றுலா பயணிகளை போலீசார் ஒலிபெருக்கிகள் மூலம் அழைத்து எச்சரித்தனர். புதுச்சேரியில் புத்தாண்டு விடுமுறையை ஒட்டி கடற்கரையில் ஏராளமான பொதுமக்கள் குவிந்தனர். ஏற்கனவே 4 மாணவர்கள் கடலில் குளித்து மாயமான நிலையில் ஆபத்தை உணராமல் சுற்றுலா பயணிகள் குளித்ததால் போலீசார் அவர்களை எச்சரித்து அனுப்பினர். ஆங்கில புத்தாண்டு விடுமுறையை முன்னிட்டு தமிழகம் புதுச்சேரியின் பல்வேறு சுற்றுலா தலங்களில் பொதுமக்கள் படையெடுத்தனர். தஞ்சை பெரிய கோவிலில் குவிந்த சுற்றுலா பயணிகள் அரண்மனை, சரஸ்வதி மஹால், நூலகம், கலைக்கூடம் உள்ளிட்டவற்றை கண்டு மகிழ்ந்தனர். மன்னர் கால பொக்கிஷங்களையும் சோழர்களின் பஞ்சலோக சிலைகளையும் கண்டு வியந்து புகைப்படம் எடுத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் வல்லூர் தடுப்பணையில் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். தடுப்பணையில் வழிந்தோடும் நீரில் குளித்தும் தேங்கிய நீரில் நீச்சல் அடித்தும் மகிழ்ந்தனர். கோவை மாவட்டம் ஆழியாறு கவியருவியில் கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். அருவியில் கொட்டி வரும் தண்ணீரில் உற்சாக குளியல் போட்டும் மகிழ்ந்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் கடற்கரையில் 10,000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். கடற்கரையில் குளித்தும் கலங்கரை விளக்கத்தில் ஏறியும் கடற்கரையின் அழகை கண்டு மகிழ்ந்தனர். ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு சுற்றுலா தலங்களில் பொதுமக்கள் சுற்றுப்பயணம் செய்து மகிழ்ந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தில் புத்தாண்டை முன்னிட்டு ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். இயற்கையான சூழ்நிலையில் குடும்பத்துடன் பல்வேறு வெளிநாட்டு பறவைகளை கண்டதுடன் புகைப்படம் எடுத்தும் மகிழ்ந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு கடற்கரையில் ஏராளமான பொதுமக்கள் குவிந்தனர். சிறுவர்கள், பெண்கள் என பலர் உற்சாகமாக கடலில் குளித்து மகிழ்ந்தனர். ஆனால் தடையை மீறி ஆபத்தான முறையில் கடலில் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்வது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் உள்ள செஞ்சி கோட்டையில் ஏராளமான மக்கள் குடும்பத்துடன் புத்தாண்டை கொண்டாடினர். அங்குள்ள பூங்காக்களில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விளையாடி மகிழ்ந்த நிலையில் அவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணை பூங்காவில் ஏராளமான மக்கள் புத்தாண்டை கொண்டாட குவிந்தனர். அங்குள்ள ராட்டினங்களில் ஏராளமானோர் ஏறி மகிழ்ந்த நிலையில் செயற்கை நீரூற்றுகள் இயக்கப்படாததால் ஏமாற்றமடைந்தனர். குமரியின் குற்றாலம் என்று அழைக்கப்படும் திற்பரப்பு அருவியில் புத்தாண்டு விடுமுறையை கொண்டாட ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். அருவியில் தண்ணீர் குறைவாக வரும் பகுதிகளில் மட்டுமே சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. புத்தாண்டை ஒட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கேரளாவில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமானோர் அருவியின் அழகை ரசித்துச் செல்கின்றனர். குடும்பத்துடன் வரும் சுற்றுலா பயணிகள் குழந்தைகளுடன் அருகில் உள்ள பூங்காவில் விளையாடி மகிழ்ந்து வருகின்றனர். மேலும் கோதை ஆற்றில் அமைக்கப்பட்டுள்ள படகு துறையிலும் சுற்றுலா பயணிகள் சவாரி செய்து வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.